நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவர் நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இந்த மாதத்தில் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள் என்று ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 148:13 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமி எங்கும் வானத்திற்கும் மேலானது. ஹல்லேலூயா. வானத்துக்கும் மேலான ஒரு நாமம், இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நாமம் உயர்ந்த நாமம். அதனால தான் தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர், அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன், அவர் நாமம் நித்திய பிதா, அவர் நாமம் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். தூரத்தில் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் இவருடைய நாமத்தை போல வேறொரு நாமம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் நாமம் உயர்ந்த நாமம், அவர் நாமம் உயர்ந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தும், ஆண்டவரை மகிமைப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கரங்களை தட்டி, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில்
சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு நமக்குள்ளே ஆண்டவர் அந்த அபிஷேகத்தின் தைலத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கட்டுண்டவர்கள், இருதயம் நொறுக்கப்பட்டவர்கள், பயங்கரமான சூழ்நிலையில இருக்கிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் விடுவிக்கும்படிக்கு அவர் நாமத்தினால் விடுதலை. ஹல்லேலூயா. எல்லா 2 கரங்களை உயர்த்தினவர்களா அவர் நாமத்துல விடுதலை உண்டாக போகிறது. ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதக்காரர் சொல்லுகிறார் 78வது சங்கீதத்துல 14வது வசனத்திலே, பகலிலே மேகத்தினாலும் ராமுழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. அவர்களை வழி நடத்தினவர் இந்த 11 மாதமும் நம்மை வழி நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. ஹல்லேலூயா. எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. அற்புத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதிசயமானவர். அதனாலதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் யோவேல் 2:26, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கரங்களை தட்டி, என் ஜனங்கள் இதுவரைக்கும் 11 மாதமும் வெட்கப்பட விடாத தேவன் இந்த 12வது மாதத்திலும் நடத்துவார். அவர் அற்புத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. உம்மையன்றி உலகில் யாரை பாடுவேன்? உமக்காய் தினமும் எங்கும் ஓடுவேன். உம்மையன்றி உலகில் யாரை பாடுவேன்? உமக்காய் தினமும் எங்கும் ஓடுவேன். அற்புத தேவன், அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. பாடுவோமா? அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. நீரல்லாமல் யார் எனக்கு இவ்வுலகினில் துயரங்கள் துடைப்பதற்கு? நீரல்லாமல் யார் எனக்கு இவ்வுலகினில் துயரங்கள் துடைப்பதற்கு? கண்ணின் மணி போல காத்து கொண்டே, கண்ணின் மணி போல காத்து கொண்டே, கருணை கர்த்தாவே உம்மை துதிப்பேன். ஆமென். கருணை கர்த்தாவே உம்மை துதிப்பேன். அற்புதம், அற்புத தேவன் நீரே. இதுவரை நடத்தி வந்தார். சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையும்படிக்கு அற்புதமாய் 11 மாதம் நடத்தி வந்தார் அல்லவா? மாணவர் நீரே, காலமெல்லாம் என்னை வழி நடத்தி கரை திரைப்படாமல் காத்திடுமே. காலமெல்லாம் என்னை வழி நடத்தி கரை திரைப்படாமல் காத்திடுமே. தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டே, தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டே. அழைத்தவர் நீரே, உண்மையுள்ளவர்.
கரங்களை தட்டி பகைவர்களே என்னை துரத்தின போது ஜீவனை காத்தீரே. ஒருவரும் கடந்து வராதபடிக்கு மதிலாய் மாறினீரே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. சோதனை வேலை தளர்ந்திட்ட போது தாங்கியே நிறுத்தினீர். ஒருவரும் குறைகள் சொல்லாதபடிக்கு அரணாய் மாறினீரே. சோதனை வேலை தளர்ந்திட்ட போது தாங்கியே நிறுத்தினீர். ஒருவரும் குறைகள் சொல்லாதபடிக்கு அரணாய் மாறினீரே. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதுப்பா. கிருபை நல்லது ஆண்டவரே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. 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 நல்ல கரங்களை தட்டி தேவன் ஆராதனைக்குரியவர். அவர் அற்புதமானவர், அதிசயமானவர். நடத்தி வந்த எல்லா பாதைகளையும், எல்லா கண்ணீருள்ள பாதைகளையும், வேதனை நிறைந்த வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோடு இருந்தார். 11 மாதமும் இருந்தார். அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. ஏன் அவரிடத்துல வர வேண்டும்? ஏன் அவரிடத்துல நம்மை கூப்பிடுகிறார் என்றால், யோவான் 16:20 சொல்லப்படுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் 2 கரங்களை உயர்த்தி, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. 11 மாதமும் கண்ணீரோடு இருந்தீர்களா? தேவனுடைய ஜனமே, சபையே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. மீண்டும் நல்ல கரங்களை தட்டி, தூர தேசத்துல நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த முதல் தேதியில ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே
சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். நம் காலிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம். நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனையும் அப்பாவுக்கே. நல்ல கரங்களை தட்டி காலையிலும் மாலையிலும் எங்கள் தகப்பனாகிய உமக்கே எங்கள் ஆராதனை ஆண்டவரே. துதிக்கப்படத்தக்கவர் நீர் ஒருவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சாமுவேலின் புஸ்தகத்திலே 1 சாமுவேல் புஸ்தகத்திலேயும் 2 சாமுவேல் புஸ்தகத்திலேயும் 7வது அதிகாரத்திலே ஒரே காரியம் கொடுக்கப்பட்டுள்ளது. 1 சாமுவேல் 7:12 அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். 2 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனத்திலே அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்றான். அல்லேலூயா. சாமுவேல் தன் தேசத்திற்காக, சபைக்காக இதுவரைக்கும் நடத்தி வந்தீர் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல தாவீது என்னையும் என் வீட்டையும் நடத்தி வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இதுவரைக்கும் நடத்தி வந்ததற்கு நாம் எம்மாத்திரம். இந்த 11 மாதமும் ஆண்டவர் நடத்தி வந்ததற்கு எம்மாத்திரம். அல்லேலூயா. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம்.
இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஓ எல்லாரும் சொல்லுவோமா உம் கரத்தின் ஈவு நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீர் ஈண்டும் தயவு இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம் இதுவரை என்னை நடத்தியது இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன் ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன் அரியணை ஏற்றி அழகு பார்த்தேன் அரியணை ஏற்றி அழகு பார்த்தேன் நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈண்டும் தயவு